நீங்கள் எந்த மீன் வாங்கினாலும் இந்த மாதிரி மசாலா சேர்த்து குழம்பு வச்சு பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இன்றைக்கி நான் வந்து பார்த்தீங்கன்னா குழம்பு வச்சுட்டு இது கூட நல்ல மொறுமொறுப்பான மீன் வறுவல். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரையும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த மீன் குழம்பும் மீன் வறுவலும் ரொம்ப ஈஸியான மெத்தடில் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த மீன் குழம்பு பண்ணுறதுக்காக நான் வந்து கெண்டை மீன் எடுத்திருக்கேன். இது வந்து கெண்டை மீனுன்னு சொல்லுவாங்க, பில்லுக்கண்டைன்னு சொல்லுவாங்க. உங்கள் ஊரில் என்ன இதுக்கு பேருன்னு சொல்லிட்டு கமெண்டில் சொல்லுங்கள். வாங்க இந்த குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். மீனை வந்து கழுவி சுத்தம் பண்ணி எடுத்தாச்சுங்க. குழம்பு வைக்கிறதுக்கு ஒரு அகலமான பெரிய கடாயை எடுத்து வச்சுருக்கேன். அதில் வந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் வெந்தயம், 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வந்து சீரகம் சேர்த்துக்கோங்க. இந்த மசாலா வந்து சேர்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டும் நல்ல வாசனையாகவும் இருக்கும். இது கூட 10லேருந்து 15 பூண்டு, ஒரே ஒரு பெரிய வெங்காயம் நல்லா பொடியாக நறுக்கிட்டு சேர்த்துருக்கேன். இந்த மீன் குழம்புல வந்து பூண்டு சேர்க்கும் போது நல்ல ஃப்ளேவராக இருக்கும். வெங்காயமும் பூண்டும் நல்லா பொன்னிறமாக வதங்கட்டும், நல்லா வதக்கி விட்டுருங்க. இந்த பக்குவத்துக்கு நல்லா பொன்னிறமாக வதங்கினதுக்கப்புறம் இதில் வந்து பச்சை மிளகாய், 1 கொத்து கருவேப்பிலை, அதுக்கப்புறம் கொஞ்சமாக மல்லித்தலை பொடியாக நறுக்கிட்டு சேர்த்துக்கலாம். இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. எண்ணெயிலே வச்சு நல்லா பச்சை வாசனை போகிற வரையும் நல்லா வதங்கட்டும். இது போல் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம சேனலில் வந்து குழம்பு மிளகாய்த்தூள் வந்து போட்டிருக்கேன். கண்டிப்பாக வீடியோ பார்க்காதவங்க செக் பண்ணி பார்த்துக்குங்க. இந்த குழம்பு மிளகாய்த்தூள் 1 டேபிள் ஸ்பூன், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து தனி மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு வந்து மஞ்சள் பொடி, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து உப்பு. இது கூட மல்லித்தூள் வந்து சேர்த்துக்கலாம். இந்த மல்லித்தூளில் நிறைய மசாலா சேர்த்து மல்லித்தூள் அரைச்சி நீங்கள் குழம்பு வச்சு பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அடுத்து நம்ம சேனலில் வந்து மல்லித்தூள் வீடியோ போடுறேன். இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. எண்ணெயிலே வச்சு நல்லா பச்சை வாசனை போகிற வரை வதக்கிட்டு இதில் வந்து 4 தக்காளி பழத்தை வந்து நல்லா நைஸாக அரைச்சிட்டு சேர்த்துக்கலாம். தக்காளி பழத்தை இந்த மாதிரி அரைச்சிட்டு சேர்க்கும்போது உங்களுடைய மீன் குழம்பு நல்லா திக்காக இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். மீனை எடுத்து சாப்பிடும்போது தக்காளி வந்து டிஸ்டர்ப் பண்ணாமல் இருக்கும். நல்லா ஒரு பெரிய லெமன் சைஸில் வந்து புளியை கரைச்சிட்டு சேர்த்துக்கலாம். மீன் குழம்பு நல்ல புளிப்பாக இருந்தால் தான் நல்ல டேஸ்ட் இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து புளியை கூடவோ குறைச்சோ வந்து சேர்த்துக்கலாம். புளி சேர்த்துட்டு குழம்புக்கு ஏற்ற மாதிரி தண்ணியும் புளியும் சேர்ந்த மாதிரி கரெக்டாக அளவு பண்ணி நீங்கள் வச்சுக்கலாம். இப்போ குழம்பு வந்து ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். இதை வந்து நம்ம கொதிக்க விடணும். கொதிக்கிற கேப்பில் மீனை வந்து வறுத்துக்கலாம். மீன் வறுக்கிறதுக்கு 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள், இது கூட பார்த்திங்கன்னா 1 டீஸ்பூன் அளவுக்கு வந்து உப்பு, குழம்பு மிளகாய்த்தூள் வந்து சொல்லியிருந்தேன் இல்லையா, அந்த குழம்பு மிளகாய்த்தூளும் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து சேர்த்துக்குங்க. இது கூட 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து எண்ணெய். அதாவது தோசைக்கல்லில் வந்து மீன் வறுவல் ஒட்டாமல் இருக்கணும்னா கார்ன்ஃப்ளவர் மாவும் எண்ணெயும் சேர்த்துக்குங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து தண்ணி சேர்த்துட்டு இந்த மசாலாவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம வந்து கட் பண்ணி கழுவி வச்சுருக்க மீனை வந்து சேர்த்துக்கலாம். மீனில் நல்ல மசாலா படுற மாதிரி நல்லா அழுத்தி அழுத்தி விட்டு நல்லா இதை வந்து ஊற விட்டுருங்க. 10 நிமிஷம் போல் ஊறட்டும். அப்போ தான் அந்த மீனில் வந்து மசாலா நல்லா ஒட்டி பிடிச்சிக்கிட்டு சாப்பிட்றதுக்கு நல்லா உப்பு காரம்லாம் நல்லா பிடிச்ச மாதிரி சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்க்க விருப்பம் இருந்தால் சேர்த்துக்கோங்க, இல்லைனா ஸ்கிப் பண்ணிடலாம். மீன் மசாலா உதிராமல் இருக்கும் கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்க்கறதுனால. இதில் வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்க்கறதுக்கு விருப்பம் இல்லாதவங்க அரிசி மாவு கூட சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம வந்து கொதிக்க வச்சா குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இதில் வந்து மாங்காய் சேர்த்துக்கலாம். மாங்காய் சேர்த்துட்டு மாங்காயை முழுமையாக வந்து வேக வைக்க வேண்டாம், அப்புறம் ரொம்ப புளிப்பு இறங்கிரும். 3/4% மாங்காயை போட்டு வேக வச்சுருங்க. இந்த மாதிரி 4-5 நிமிஷம் மட்டும் நல்லா சலசலன்னு கொதிச்சதுக்கப்புறம் இதில் வந்து மீன் சேர்க்கணும். மீன் குழம்புல வந்து தனி மிளகாய்த்தூள் சேர்க்கறத விட மசாலா போட்ட மிளகாய்த்தூள் வந்து சேர்த்து பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். குழம்பு நல்லா திக்காக இருக்கும். பாருங்கள் நம்மளுடைய குழம்பு எவ்வளோ திக்னஸாக இருக்குது. நல்லா கொதிச்சதுக்கப்புறம் மீனை வந்து சேர்த்துக்கலாம். மீன் மண்டை பார்த்திங்கன்னா நல்ல பெரிய சைஸ் மண்டைங்க. அது கூட கொஞ்சம் சதைப்பகுதி, அதுக்கப்புறம் வால் பகுதி, நடுப்பகுதியை மட்டும் நம்ம வறுக்கிறதுக்கு எடுத்து வச்சுருக்கோம். இப்போது மீனெல்லாம் வந்து சேர்த்துட்டு சிம்மில் வச்சு ஒரு மூடி போட்டு அப்படியே வேக விடுங்க. 10லேருந்து 15 நிமிஷம் போல் இந்த மீன் வேகட்டும். நம்ம சேனலில் ஏற்கனவே நிறைய மீன் குழம்பு வந்து போட்டிருக்கேன். அதில் வந்து பூண்டு சேர்க்காம மீன் குழம்பு வைக்கிறீங்களேன்னு எல்லாருமே கேட்டிருந்தீங்க. அதுக்காக நம்ம வந்து பூண்டு சேர்த்து இன்றைக்கி மீன் குழம்பு வச்சுருக்கேன். இந்த மீன் குழம்பு ரெசிபி கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனல் ஹோம் டூர் குக்கிங்க்கு உங்களுடைய ஆதரவை தொடர்ந்து கொடுங்க. இப்போது மீன் வந்து நல்லா வெந்துருச்சு. குழம்பை இறக்கி வச்சுட்டு மீனை வந்து இப்போ வறுக்கலாம். இந்த மாதிரி நிறைய எண்ணெய் வச்சு மீனை வறுக்கிறதுக்கு உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி வறுத்துக்கங்க. இல்லைன்னா கொஞ்சமாக எண்ணெய் விட்டு தோசைக்கல்ல
இது போல் நீங்கள் வந்து வறுத்து எடுக்கிறதுனாலும் எடுத்துக்கலாம். உங்களுடைய இஷ்டம், உங்களுடைய விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து செஞ்சுக்கலாம். மீன் பாருங்கள், நல்லா தோசைக்கல்ல ஒன்று கூட ஒட்டலை, நல்லா சூப்பராக மசாலாவெல்லாம் மீனில் வந்து நல்லா ஒட்டி பிடிச்சிக்கிட்டு நல்ல மொறுமொறுப்பாக இருக்குது. ஒரு சைடு நல்லா வெந்ததுக்கப்புறம் அடுத்த சைடு திருப்பி விடுங்க. நம்மளுடைய மீன் குழம்பும் மீன் வறுவலும் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக நம்ம சேனலை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். இதுவரையும் நம்ம சேனலை வந்து பார்த்துட்டு ஃபாலோ பண்ணாத நண்பர்கள் தோழிகள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ 2 சைடுமே நல்ல மீன் வந்து வெந்ததுக்கப்புறம் இதை வந்து ஒரு பிளேட்டுக்கு எண்ணெயை நல்லா வடிச்சிட்டு எடுத்து மாற்றி வச்சுக்கோங்க. அவ்வளோதான். இந்த மீன் குழம்பும் மீன் வறுவலும் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா இந்த மாதிரி பக்குவத்தில் செஞ்சு நீங்களும் அசத்துங்க. இன்றைக்கி மீன் குழம்பு வச்சுட்டு மீன் வறுவல் சாப்பிட போகிறேன். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், சாப்பிட்லாம்.